என் பெயர் கார்த்திக். வயது 32. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்து வருகிறேன். என் மனைவி பிரியா. எங்களது திருமணம் நடந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன. வெளிப்படையாக பார்த்தால் எங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று கொண்டிருப்பது போலத்தான் தெரியும். ஆனால் நாளுக்கு நாள் எங்கள் உறவில் ஒரு விதமான அந்நியத்தன்மை அதிகரித்து கொண்டே சென்றது. பிரியா எப்போதும் வீட்டு வேலைகள் மற்றும் குடும்ப பொறுப்புகளிலேயே தன் உலகத்தை சுருக்கி கொண்டாள். கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டிய அந்த நெருக்கமும் காதலும் காலப்போக்கில் மங்கிவிட்டன என்றே சொல்ல வேண்டும். அன்று வார இறுதி நாள். அலுவலக வேலையாக வெளியூர் சென்றுவிட்டு மாலையில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போது வரும் வழியில் ஒரு பெண் சாலையில் என் வண்டியை கை நீட்டி மறித்தாள். நான் யார் என்று வண்டியை நிறுத்திவிட்டு பார்த்தால் அது என் கல்லூரி காலத்து தோழி மேனகா. அவளது காரில் ஏதோ பழுது ஏற்பட்டு நடுவழியில் நின்று கொண்டிருந்தாள். மழைக்காலம் என்பதால் வானம் இருண்டு லேசான தூறலும் விழ ஆரம்பித்திருந்தது. கார்த்திக், ரொம்ப நல்ல வேலையா நீ வந்த. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப நேரமாக தவிக்கிறேன் என்று சொல்லி சங்கடத்தோடு உதவி கேட்டாள். அவளது சூழ்நிலையை புரிந்து கொண்டு என் காரை ஓரமாக நிறுத்தினேன். என் காரிலேயே அவளை அவளது வீட்டில் கொண்டு போய் விடுவதாக சொன்னேன். காரில் ஏறி அமர்ந்ததும் ஆரம்பத்தில் சாதாரண அலுவலக விஷயங்களை பற்றியும் பழைய நினைவுகளை பற்றியும் பேசிக்கொண்டோம். ஆனால் சிறிது தூரம் கடந்ததும் எங்களுக்கிடையேயான உரையாடல் வேறு ஒரு திசையை நோக்கி திரும்பியது. மேனகா தன் சொந்த வாழ்க்கையை பற்றி பேசத் தொடங்கினாள். அவளுக்கு திருமணமாகி சில வருடங்களே ஆனாலும் அவளது கணவர் எப்போதும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வணிக வேலைகளிலேயே பிஸியாக இருப்பதாகவும் தனக்கு தேவையான அன்பு அரவணைப்பும் தர அவரிடம் நேரமில்லை என்றும் கண்ணீருடன் கூறினாள். அவளது முகத்தில் இருந்த தனிமையும் ஏக்கமும் என்னை வெகுவாக பாதித்தது. வாழ்க்கைனா என்ன கார்த்திக்? ஒரு பெண்ணுக்கு பணம் மட்டும் போதுமா? அவளோட மனசை புரிஞ்சிக்க ஒருத்தர் கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று அவள் கேட்ட கேள்வி என் நெஞ்சில் ஆழமாக பதிந்தது. நானும் என் மனைவியுடன் இருக்கும் அதே போன்றதொரு குறைதான் அவளுக்கும் இருந்தது எனக்குள் உரைத்தது. என் மனைவி பிரியா என்னை நன்றாக கவனித்து கொண்டாலும் ஒரு பெண்ணின் உடல் அழகையும் அவளது உணர்வுகளையும் அணு அணுவாக ரசித்து அவளுக்கு பிடிக்கின்ற விதத்தில் காதலை வெளிப்படுத்தும் வழக்கம் எனக்குள் இல்லை. மேனகாவின் அந்த தனிமையும் சோகமும் என்னை ஏதோ செய்தது. இரவின் அமைதியும் காரின் உள்ளே நிலவிய தனிப்பட்ட சூழலும் எங்களை ஒருவருக்கொருவர் நெருங்கச் செய்தது. வழியில் மழை சற்றே பலரிக்கவே வண்டியை ஒரு பாதுகாப்பான ஓரமாக நிறுத்த வேண்டியதாயிற்று. காரின் உள்ளே நாங்கள் இருவர் மட்டும் தனித்து நின்றோம். வெளியே கொட்டும் மழையின் சத்தம் மட்டுமே கேட்டது. அந்த சூழல் எங்களுக்கிடையேயான தூரத்தை முற்றிலுமாக குறைத்து விட்டது. நாங்கள் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள் அப்படியே மௌனமாகி பார்வைகள் மட்டுமே பேசத் தொடங்கின. மேனகா மெதுவாக என்னை அண்ணாந்து பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த அந்த தவிப்பு என்னை முழுமையாக ஈர்த்தது. நான் எதையோ யோசிக்க முயன்றாலும் நீண்ட நாளாக எனக்குள்ளும் அவளுக்குள்ளும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஏக்கங்கள் அங்கே வெடிக்கத் தொடங்கின. நான் மெல்ல என் கைகளை நீட்டி அவளது தோள்களை தொட்டேன். அவள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் என்னை நோக்கி சாய்ந்தாள். அந்த சிறிய காரின் உள்ளே உலகத்தையே மறந்து நாங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் கலந்தோம். நீண்ட நாளாக கிடைக்காத ஒரு வகையான முழுமையான திருப்தியும் சுகமும் அங்கே எங்களுக்கு கிடைத்தது. என் கணவர் கூட என்னை இப்படி ஒருபோதும் ரசித்ததில்லை என்று அவள் கண்ணீரோடு முணுமுணுத்த வார்த்தைகள் என் ஆண்மைக்கு ஒருவித பெருமிதத்தை தந்தது.
அவளது ஒவ்வொரு அசைவிலும் இருந்த அந்த தீவிரமும் காதலும் என்னை முற்றிலும் மாற்றியது. நீண்ட நேரமாக அந்த இரவின் மடியில் எங்களை நாங்களே மறந்து இணைந்து இருந்திருந்தோம். மழை ஓய்ந்த பிறகு அதிகாலை வேளையில் நான் மேனகாவை அவளது வீட்டில் கொண்டு போய் இறக்கிவிட்டேன். காரிலிருந்து இறங்கும் போது அவள் என்னை இறுக்கமாக பார்த்த பார்வை இன்னும் என் கண் முன்னே நிற்கிறது. நன்றி கார்த்திக், இந்த இரவு என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு இரவு என்று சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே சென்றாள். நான் காரை ஸ்டார்ட் செய்து நேராக என் வீட்டிற்கு திரும்பினேன். காலையில் வழக்கம் போல் பிரியா எனக்காக காபி தயாரித்து வைத்துவிட்டு புன்னகையோடு வரவேற்றாள். என்னை நம்பி வாழும் என் மனைவியின் முகத்தை பார்த்ததும் நான் செய்த அந்த தப்பு என் மனசாட்சியை சுட்டு பொசுக்கியது. வெளியில் எல்லாம் இயல்பாக நடப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய புயல் வீசிக்கொண்டிருந்தது. அந்த ஒரு இரவில் பலவீனம் என் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. அன்று இரவு நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒருவித பயத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் தான் நகர்ந்தது. அலுவலகத்திற்கு சென்றாலும் வீட்டில் மனைவியோடு அமர்ந்திருந்தாலும் என் சிந்தனை முழுவதும் அந்த மழை இரவையும் மேனகாவையும் சுற்றியே இருந்தது. பிரியா வழக்கம்போல் என்னை கனிவாக கவனித்து கொண்டாள். அவள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட என் நெஞ்சை உறுத்தின. இவ்வளவு நல்ல மனைவியை வைத்துக்கொண்டு நான் ஏன் அப்படி ஒரு தவறு செய்தேன் என்ற கேள்வி என்னை நாளுக்கு நாள் உள்ளுக்குள் ஏதோ செய்தது. மறுபுறம் மேனகாவிடமிருந்து சில நாட்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவளும் தன் குடும்ப வாழ்க்கைக்குள் தன்னை மூடிக்கொண்டிருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் எங்கள் சந்திப்பு ஏற்படுத்திய தாக்கம் இருவரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருந்தது. அவளை மீண்டும் சந்திக்க வேண்டுமா அல்லது இந்த நினைவுகளை அப்படியே மறந்துவிட வேண்டுமா என்ற குழப்பத்திலேயே என் நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் மாலை அலுவலக பணியை முடித்துவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது என் கைபேசி ஒலிக்கத் தொடங்கியது. திரையில் மேனகாவின் பெயர் மின்னியது. சில நொடிகள் தயங்கினாலும் அழைப்பை ஏற்று சொல்லுங்க மேனகா என்றேன். முனைப்பக்கத்தில் அவளது குரல் வழக்கத்தை விட மிகவும் சோர்வாகவும் நடுக்கத்துடனும் கேட்டது. கார்த்திக், உங்களை உடனே ஒரு தடவை பார்க்கணும், தயவு செய்து மறுக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள். அவளது குரலில் இருந்த அந்த தவிப்பு என்னை உடனே புறப்படச் சொன்னது. அவள் குறிப்பிட்ட அந்த தனிமையான காஃபி ஷாப்பிற்கு சென்றேன். அங்கே ஒரு மூலையில் அமர்ந்திருந்த மேனகாவின் முகம் வெளிரி போய் கண்கள் கலங்கி இருந்தன. அவளை பார்த்ததுமே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போவதை என் மனது முன்கூட்டியே உணர்ந்து கொண்டது. அவளுக்கு அருகில் அமர்ந்து, என்ன மேனகா, என்னாச்சு, ஏன் இப்படி பயப்படுற என்று கவலையோடு கேட்டேன். அவள் தன் கைகளை கோர்த்து கொண்டு நடுங்கும் குரலில் பேச ஆரம்பித்தாள். கார்த்திக், அன்னைக்கு நாம ஒன்றா இருந்ததை யாரோ தூரத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க போல. நேற்று எனக்கு ஒரு அனாமதேய நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த புகைப்படங்களை என் கணவருக்கும் உங்கள் வீட்டுக்கும் அனுப்பிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கார்த்திக். அவள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் ரத்தம் உறைந்து விட்டது போல் இருந்தது. என் காலடியில் இருந்த பூமி திடீரென பிளந்தது போன்ற ஒரு பயம் என்னை ஆட்கொண்டது. என் குடும்பம், நான் பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பிய நற்பெயர், என் மனைவி பிரியாவின் பாசம் எல்லாமே ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைந்து போகும் ஆபத்து என் கண் முன்னே நிழலாடியது. யார் அது? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்று என் குரல் நடுங்கியது. தெரியல கார்த்திக், ஆனால் அவங்க கேட்ட பணத்தை கொடுக்கலன்னா எல்லாத்தையும் ஊர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுவேன்னு சொல்கிறாங்க என்று சொல்லி மேனகா
மேஜையில் தலை வைத்து பொலபொலவென்று அழுதாள். இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்த எனக்கு விடிந்ததே தாமதமாக தெரிந்தது. அலுவலகம் சென்றாலும் என் மனம் முழுவதும் மேனகா சொன்ன அந்த மிரட்டல் ஃபோன் கால் பற்றியே யோசித்து கொண்டிருந்தது. ஒரு சாதாரணமான நட்பு சூழ்நிலை காரணமாக எல்லை மீறியதற்காக நான் கொடுக்க போகும் விலை இவ்வளவு பெரிதா? என் குடும்பத்தின் நிம்மதியும் என் மரியாதையையும் அந்த மிரட்டல் ஆசாமியின் கைகளில் சிக்கியிருப்பதை நினைத்து என் தலை சுற்றியது. மதிய வேளையில் மேனகாவிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. அவளது குரலில் பயம் இன்னும் அதிகமாயிருந்தது. கார்த்திக், அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு மாலைக்குள் நான் கேட்கிற பணத்தை கொடுக்கலன்னா ஃபோட்டோஸை உங்களோட மனைவிக்கும் என் கணவருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் கார்த்திக், என்னை காப்பாற்றுங்க என்று கதறினாள். இந்த மிரட்டல் விவகாரத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என் நண்பன் ஒருவனின் உதவியை நாடினேன். சைபர் கிரைமில் வேலை செய்யும் அவனிடம் விவரத்தை சுருக்கமாக சொல்லி அந்த அனாமதேய எண்ணை கொடுத்து விவரங்களை கண்டுபிடித்து தரும்படி கெஞ்சி கேட்டேன். என் நிலைமையை புரிந்து கொண்ட என் நண்பன் சில மணி நேரத்திற்குள் அந்த எண்ணை ட்ரேஸ் செய்து ஒரு அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்தினான். கார்த்திக், நீங்கள் யாரு மேலேயோ ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருக்கீங்க. ஆனால் உன்னை மிரட்டுறது வேற யாரும் இல்லை, மேனகாவோட நெருங்கிய தோழிதான். அவங்களோட சில தனிப்பட்ட விஷயங்களை வைத்து பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க பார்க்குறா என்றான். இந்த செய்தியை கேட்டவுடன் எனக்கு கால் கீழ் பூமி நழுவியது போல் இருந்தது. உடனடியாக மேனகாவை தொடர்பு கொண்டு நடந்த உண்மையை சொன்னேன். அவளும் அதிர்ந்து போய் தன் தோழி மீது தனக்கு இருந்த சந்தேகங்களை அழுதபடியே ஒப்புக்கொண்டாள். சட்டத்தின் உதவியோடு அந்த மிரட்டல் கும்பலை ஒடுக்கி அந்த புகைப்படங்களையும் அழித்து விட்டோம். அந்த ஆபத்து நீங்கிய பிறகும் என் மனசாட்சி என்னை சுட்டு பொசுக்குவதை நிறுத்தவில்லை. ஒரு தவறு செய்யும்போது அது பலரை எவ்வளவு மோசமாக பாதிக்கும் என்பதையும், நம்பிய குடும்பத்தை எந்த அளவுக்கு நதியில் தள்ளும் என்பதையும் நான் அந்த சில நாட்களில் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது வழக்கம் போல் வாசலில் வந்து என்னை வரவேற்றாள் பிரியா. என் முகத்தில் இருந்த சோர்வையும் பயத்தையும் பார்த்தவள் என் கைகளை பற்றி கொண்டு கவலையோடு கேட்டாள், என்னங்க, முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அவளது அந்த அன்பான கேள்வியும் சந்தேகமற்ற பார்வையும் என் நெஞ்சை கிழித்தது. நான் செய்த அந்த துரோகத்தை அவளிடம் இப்போதே சொல்லி மன்னிப்பு கேட்கலாமா, அல்லது வாழ்நாள் முழுவதும் இந்த இரகசியத்தை வயிற்றிலேயே புதைத்து கொண்டு வாழ்வதா என்று தவித்தேன். ஆனால் வாழ்க்கையில் ஒருமுறை செய்யும் தவறு மனிதனின் நிம்மதியை என்றைக்கும் சுழன்று அடித்து கொண்டே இருக்கும் என்பதை அந்த வினாடியில் நான் ஆழமாக உணர்ந்து கொண்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.